ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிலா தான் வந்து சோழனை சமாதானப்படுத்தி உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா சோழன் வந்து எந்திரிச்சு நின்றுடுறாரு. இல்லை சரி, நான்லாம் மறந்துடுவேன் கொஞ்ச நேரத்தில், அதை எனக்கு கண்டுக்காதீங்க, நான் வந்து இப்போ பெரிய ஊர் சவாரி போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. சொல்லிட்டு போனோடனே நிலாவும் நீங்கள் தூங்குங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்காதீங்க, நான் போயிடுறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க அவங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே ராகவ் வந்து என்ன பண்ணிட்டுருக்காருன்னா நிலாவுக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்காங்க. நிலா அந்த மெசேஜை பார்த்தோன்னே, என்ன இது மெசேஜ் அவர் அனுப்புகிறாரு, அதுவும் 11 மணிக்கு எப்படி அனுப்புகிறாங்க அப்படின்லாம் கேட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டியான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீ நல்ல வேலை பார்த்த அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இதை கேட்டு இவர் யார் 11 மணிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, ரிப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு போது ஃபோன் பண்ணிட்டாரு. 11 மணிக்கு எவன்டா ஃபோன் பண்ணுறது அப்படின்ட்டு கட் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து சேரன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நிலா வந்து சொல்கிறேன் ஊருக்கு தான் போயிருக்கான், சவாரி வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாண்டியன் வந்து நேற்று அவன் அதை மட்டும் சொல்லலை, நிறைய சொன்னான், என்னென்னலாம் சொன்னான்ட்டு அவங்க ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்களா. அதை கேட்டவுடனே நிலா வந்து பயங்கரமாக உழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரிலாமா சொல்லியிருக்காரு இவர் அப்படின்ட்டு. இப்படி சிரிச்சுட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா வானதி வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதை வந்து கண்டுக்காமல் இவங்க பேசிகிட்டு இருக்கதை பார்த்து வானதி சோகமாயிடுறாங்க. நிலா கிட்ட மட்டும் தான் சிரித்து பேசுகிறான், என்கிட்ட அவ்வளோவா சிரிக்கிற மாதிரியே தெரில. இன்னும் சேரன் வந்து பொங்கல் செஞ்சுருப்பாரு, அதை எல்லாத்துக்கும் தராரு. அதை வாங்கி பாண்டியன் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சேரன் வந்து நின்றுட்டுருக்காரு நிலாவுக்கு கொடுக்குறதுக்கு. நிலா வந்து எனக்கு இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே வானதி சமாளிக்கிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு உடனே சொன்ன உடனே நிலா வந்து சரி கடமைக்கு ஒரு வாய் சாப்பிட்டுடுறாங்க. நிலா வந்து என்ன தான் கோவமாக இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்கள்ல, அதனால் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாண்டியனும் வானதி தான் நின்று உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணியை பற்றி தப்பாலாம் பேசிகிட்டு இருக்க, வேலையை வச்சுக்காதுன்னு கோவமாக பேசிடுறாரு பாண்டியன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ராகவ் தான் வந்து ஆஃபீஸ் வந்திருப்பார். ஆஃபீஸ் வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம நிலாவும் அவங்க ஃப்ரெண்டும் பயங்கரமாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு காண்டாயிட்டு என்ன டைம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். உடனே வந்து நான் ப்ராங்க் தான் பண்ணேன், கோச்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ராகவ் வந்து உங்களுக்காக நான் கிஃப்ட் வாங்கியிருக்கேன், ஏன்னா நீங்கள் நேற்று ஒர்க்ஸ் செம்மையாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா வாட்ச் தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ராகவ் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃபோட்டோவெல்லாம் எடிட் பண்ணி ஸ்டேட்டஸாக போட்டு விட்டுறாரு. இங்கே சோழன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை பார்த்து செம்ம ஷாக் ஆகிறாரு. என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் ராகவ் போட்டிருப்பல, ஏன்னா நேற்று ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பார்ல, அதில் தான் ஸ்டேட்டஸ் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு அதிர்ச்சியில் உறைந்து போன சோழன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.